கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 18:21. Matthew 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 18வது அதிகாரத்தில் 15லிருந்து 20 வரைக்கும் எப்படி ஒரு குற்றம் செய்த சகோதரனோடு ஒப்புரவாக வேண்டும் என்கிற காரியத்தை சொன்னார். எப்படி முதல்ல நீ ஒருத்தனோட ஒருத்தன் போய் பேசணும், அப்படி இல்லைன்னா 2-3 சாட்சி கூட்டு போகணும், அதுக்கும் கேட்கலன்னா சபையில் சொல்லணும், சபைக்கும் கீழ்ப்படியில்லைன்னா வெளியேற்றிடணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுத்த உடனே இப்போ பேதருக்கு என்ன வருது? ஆப்வியஸாக ஒரு கேள்வி வருது. அப்படின்னா இப்போ ஒரு சகோதரன் வந்து சொல்லிட்டு அவன் சாரி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி சொன்னான்னா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? எப்படி எத்தனை தடவை நான் மன்னிக்கணும்? அப்போ வந்து யூதர்கள் மத தலைவர்கள் சொல்லி கொடுத்தது என்னென்னா, அவங்க வந்து 3 முறை மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. யூத ரபாய்க்கள் வந்து சொல்லி கொடுத்தது 3 தடவை மன்னிச்சா போதும். யார் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னான்னா 3 தடவை சொன்னான்னா நீங்கள் 3 தடவை மன்னிச்சா போதும்னு. ஆனால் பேதர் என்ன பண்ணுறாரு, அதை கூட்டி, ஏன்னா நான் வந்து இப்போ உங்கள் கூட இருக்கிறேன் இல்லையா, அதனால் என்னுடைய அளவுகோல் வந்து இப்போ கூடிருச்சு. எப்படி? இப்போ யூத தலைவர்கள் வந்து என் சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சால் 3 தடவை மன்னிச்சா போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்கள் கூட இருக்கிறதுனால இப்போ நான் அந்த அளவுகோலை என்ன பண்ணுறேன், 7ஆக மாற்றுறேன். அப்போ என்ன கேட்குறாரு? 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. என்ன காரணம் என்னென்னா, ஏன்னா மன்னிப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இப்போ வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரத்தில் பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது நம்முடைய மன்னிப்பு எதில் இருக்குது? நாம் மற்றவர்களை மன்னிப்பதோடு தொடர்பு படுத்தி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 14வது 15வது வசனங்களை சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்தாரு. கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மன்னித்தது போல நம்ம மன்னிக்கணும்னு. அதே தான் எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை சொல்லும்போது, கிறிஸ்துவுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தாரோ அதுபோல் நம்ம மன்னிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பேதுரு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு? ஐயா, எங்களுக்கு 3 தடவை சொன்னாங்க, இப்போ நாங்கள் 7 தடவை மன்னிச்சா போதுமா? அப்போ என்னென்னா, சபையில் நாம் மன்னிக்க முடியாதபடி கஷ்டப்படுகிற ஒரு காரியம் நடைபெறும். அப்போ நம்ம மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சபையில் காண்கிற சகோதரரில் நம்ம மன்னிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறார். சரி, இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. உலகத்தை நேசிக்க சொல்லுங்கள், நம்ம ஆளுங்க எல்லாம் நேசிச்சிருவோம். காணாதவர்களுக்காய் கண்ணீர் விட்டு அழ சொல்லி ஜபிக்க சொல்லுங்கள், ஜபிச்சிருவாங்க. எங்கேயோ ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு மிஷினரியோட கதையை கேட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே இரக்கம் பாராட்ட மாட்டீரா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் உண்டு. இன்னும் இல்லை, அது எந்த விதமான தவறு சொல்லலை, அது உண்மையும் கூட. ஆனால் அதே இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய நம்ம சபையில் உள்ள மற்றொரு சகோதரனுக்கு அதே மாதிரி நம்மளால் பண்ண முடியுதா? ஏன் காரணம் என்ன? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளால் வந்து நம்மளுடைய இயற்கை அளவு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க ஒரு தடவை தப்பு பண்ணாங்க, நான் மன்னிச்சிட்டேன், நான் மறுபடியும் மன்னிக்க மாட்டேன். அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புங்கிறது ஒரு வாழ்க்கை முறையே ஒழிய இந்த கால அளவு கோட்டா கிடையாதுங்கிறது சொல்லி கொடுக்குறார். ஏன்னா மன்னிக்க ஒரு மனுஷன் எப்படி ஆயிடுறான்? தேவனை போல மாறுகிறான். ஏன்னா அது தேவனுடைய குணாதிசயம். முற்றிலுமாக திரும்ப திரும்ப எப்பொழுதும் தாராளமாக மன்னிக்கக்கூடியதான் தேவன். இந்த 103வது சங்கீதம் 10லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனம் வாசிச்சிங்கன்னா என்ன, அதை அளவிட முடியாது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய பாவங்களை தூக்கி வச்சிட்டார். அப்போ என்ன, நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம மன்னிக்கிறதுக்கு அளவு வச்சோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வந்து மனக்கசப்புக்கு கணக்கு போடுறோன்னு அர்த்தம். கணக்கு பண்ணுறதே வந்து என்ன ஆகும் தெரியுமா?
நம்மளை ஒரு கசப்பான வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனால் மன்னிக்கும் போது என்னாகும், அது உறவை பலப்படுத்தும். அது சபையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அது எல்லா இடத்துலையும் அது பலப்படுத்தக்கூடியதாய், அதே சமயத்தில் அது மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கக்கூடியதாய் வந்துவிடும். அப்போ நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளுமா? நம்முடைய வாழ்க்கை நடைமுறையே ஒரு மன்னிக்கக்கூடியதாக இருக்க நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையே மன்னிப்பதாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம். ஆமாண்டவரே, அதனால் நாங்கள் உடனடியாக மன்னிக்கிறவர்களாய், தாராளமாய் மன்னிக்கிறவர்களாய், இலவசமாய் மன்னிக்கிறவர்களாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.